தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு துணை செய்யும் போது எந்த கடுமையான சூழ்நிலைமைகளிலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலம் நிச்சயமாக இருக்கும். அனுகூலமான சூழ்நிலைமையிலே உதவுவதற்கு அநேகர் இருப்பார்கள். நமக்கு நெருங்கிய நண்பர்கள் இருப்பார்கள், உறவுகள் இருப்பார்கள், சொந்த பந்தங்கள் கூட இருப்பார்கள். ஆனால் எல்லாமே நமக்கு எதிராக மாறும் பொழுது, எல்லாம் கைவிட்டு போகிற சூழ்நிலையில் காணப்படும் பொழுது நமக்கு உதவுவதற்கு இந்த பூமியில இருப்பவர்கள் கூட யோசிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான துணையுமானவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆபத்தான சூழ்நிலைமையில் கூட கர்த்தர் துணை நிற்கும் போது அங்கே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகும். ஏனென்றால் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஆபத்திலும் அவரே நமக்கு அனுகூலமும் துணையுமாயிருக்கிறார். யோசேப்பை பாருங்கள். அவன் சகோதரர்கள் அவனை கொல்லும்படிக்கு திட்டம் போட்ட பொழுது அதன் நடுவிலே ரூபனை கொண்டு கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்தார். எனவே தான் அவனை அவர்கள் கொல்லாமல் ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். குழியிலே தூக்கி போட்ட பிறகும் கூட சகோதரர்கள் நடுவில் இருக்கிற யூதாவை கொண்டு கர்த்தர் அனுகூலம் செய்தார். குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார்கள். அதற்கு பிறகும் யோசேப்பு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். இஸ்மவேலர் கையில விற்று போடப்பட்டான். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கூட இருந்து என்ன செய்தார்? சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். அங்கே கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்தார். சூழ்நிலைமைகள் எல்லாம் கடினமாக காணப்பட்டாலும் தேவன் கூட இருந்ததுனாலே தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலம் உண்டானது. இப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். இன்று நீங்கள் சந்திப்பது சற்று கடினமான சூழ்நிலையாயிருக்கலாம். நீங்கள் நடந்து செல்கின்ற பாதை சற்று வேதனை நிறைந்ததாக இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். பிரச்சனை என்று சொல்லிவிட்டு சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்கள். கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அனுகூலம் செய்வீராக அப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு அனுகூலமாய் இருக்கிற நல்ல தேவனே, நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நீர் கூட இருப்பதனால் ஆண்டவரே உம்முடைய தயவை விளங்க பண்ணினீர் அப்பா. செல்கின்ற இடங்களிலே செய்கின்ற காரியங்களிலே அனுகூலம் உண்டாகிற நல்ல கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான காரியங்களை நடப்பித்து உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இந்த கிருபையின் கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு சித்தமானதை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மிகுதியான நேரமும் கூட இரும். உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.